கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி பர நன்மைகளால் நிறைத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாகவே காணப்படுகிறார். கடந்த ஆண்டு முழுவதுமாய் இந்த ஆண்டின் கடைசி நிமிடத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதுமாய் கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்தி இருக்கிறார். ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஆண்டில் அநேக காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்திருந்து சிலது நடந்தும் சிலது நடக்காமலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சிலது நிறைவேறியும் நிறைவேறாமல் இருந்தும் நீங்கள் கடந்து போகலாம். ஆகிலும் கர்த்தர் இன்றைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஏசாயா 43வது அதிகாரம் வசனம் 18-19 வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வேளையிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளில் முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முதலாவதாக நான் எதை நினைக்கணும், எதை நினைக்கக்கூடாது, எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்கக்கூடாது. கர்த்தர் இங்கே தெளிவாய் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, நீ அதையே நினச்சிட்ருக்க வேண்டாம். பூர்வமானவைகளை அப்படி இருந்திருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, கர்த்தர் அதை சிந்திக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ரெண்டையும் கர்த்தர் முதலாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது மறுபடியும் பழைய என்ன செய்யணும், பழையவைகள் நீக்கப்படணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக நீங்கள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக முதலாவது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் விரும்புகிற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் சொல்கிறாரு, நீ முந்தினவைகள்லாம் நினைக்க வேண்டாம், எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, அந்த கவலை, அந்த வேதனை, அந்த அங்கலாய்ப்புகள், முடிந்து போன காரியங்களை எடுத்து வைத்து கொண்டிருக்கிற அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணுமா? கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தரிடத்தில் வரணும். முந்தின நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் என்ன செய்ய போகிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே வருகிற ஆண்டு கட்டாயம் செய்வார். ஸோ புதிய காரியங்களை நீங்கள் கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்திருங்கள். அப்போ அந்த புதிய காரியங்களில் முதலாவது என்னவெல்லாம் என் வாழ்க்கையில் புதிதாக்கப்பட வேண்டும். தேவன் என் வாழ்க்கையின் மற்றவைகளே ஓகே, என் வாழ்க்கையின் தேவைகள் இருக்கலாம், என்னுடைய காரியங்கள் இருக்கலாம், எல்லாம் உங்களுடைய நன்மைகள் இருக்கலாம், அவைகளை கர்த்தர் புதிதாய் மாற்றுவார். சரி, அந்த இடத்துல தேவன் என்னிடத்திலிருந்து எதெல்லாம் புதிதாய் மாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாசிங்க, ரோமர் 6வது அதிகாரம் வசனம் 4 வாசிங்க, 3 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இங்கே கர்த்தர் சொல்றார், புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது, நான் யார் என்பதை குறித்ததான ஒரு அடையாளம். இங்கே என்ன, ஞானஸ்நானத்தில் நாம் என்ன செய்யப்பட்டோமா, நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானத்தை பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? நான் ஞானஸ்நானத்தை பெற்ற பொழுது என்ன நினச்சேன், நான் அவரோடு கூட அந்த தண்ணீரில் மூழ்கும் பொழுது நான் அவரோடு கூட என்ன பண்ணிட்டேன், அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன். நான் தண்ணீரில் மூழ்கும்போது அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டேன். இப்போ கர்த்தராகிய தேவன் சொல்கிறாரு, நான் அடக்கம் பண்ணப்பட்டேன்னா என்னத்துக்கு, நான் பழைய மனுஷன், இப்போ பாவம் எல்லாமே அடக்கம் பண்ணப்பட்டுருச்சு. இப்போ பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்து வந்து எழுப்பப்பட்டதுடன் நாமும்
அப்போ இயேசு என்ன செய்தார்? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். அவர் உயிரோடு எழுப்பினார். அதுபோல் நாமும் இப்பொழுது என்ன உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் இணைக்கப்பட வேண்டுமானால் நாம் இப்பொழுது என்ன செய்யணும்? நம்முடைய பழைய வாழ்க்கையை இனி நினைக்கக்கூடாது. நம்முடைய பாவ வாழ்க்கையை இனி நினைக்கக்கூடாது. நம்முடைய துன்மார்க்கமான வாழ்க்கையை நினைக்கக்கூடாது. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை நினைக்கக்கூடாது. சில நேரங்களில் என் நான் அப்படி செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்கலாமா, இப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கலாமான்னு சொல்லி பல நேரங்களிலே சிந்தனைகளை சிதறடிக்கிற சாத்தானுடைய கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம எதை நினைக்கணும், எப்படி நடந்துக்கணும், எது புதிதாக்கப்படும். நான் ஒரு புதிய ஜீவனுள்ள நபர், நான் இந்த உலகத்திற்காக வாழ போகிறதில்ல, நான் இப்போ எப்படி பிழைத்திருக்கிறேன். முதலாவது கதை சொல்வார், புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். புதிதான ஜீவன். இப்போ நான் ஏற்கனவே என்னுடைய பழைய வாழ்க்கை ஒன்று இருந்துச்சு, அங்கேயும் ஜீவன் இருந்துச்சு. ஆனால் அந்த ஜீவன் என்னவாக இருந்துச்சுன்னா அந்த உலகத்துக்கு ஏற்றதாக இருந்துச்சு. அங்கே நான் என்ன பண்ணேன்னா பாவத்துக்கு நான் மரித்து போயிருந்தேன். ஆகவே தேவனுடைய பார்வையில் நான் ஜீவன் உள்ளவனாக அல்ல, ஜீவனற்றவனாக இருக்கிறேன். ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அதனால தான் பைபிள் சொல்லுது எபேசியர் 2வது அதிகாரத்தில், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். அப்போ நம்ம சரீர பிரகாரமாக வாழ்ந்தது உண்மைதான், ஆனால் நம்முடைய ஆவியில் நாம் செத்து போயிருந்தோம். தேவனுடைய பார்வையிலே நாம் மரித்தவர்களாக அல்லது பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியற்றவர்களாக, நரகத்துக்கு பாத்திரமானவர்களாக நாம் காணப்பட்டோம். இப்பொழுது நாம் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? புதிதான ஜீவனுள்ளவர்களாக இப்போ நாம் உயிரோடு இப்போ என்ன செய்கிறோம்? ஞானஸ்நானத்தை பெற்று நாம் கர்த்தரோடு இணைக்கப்படுகிற பொழுது நாம் இப்பொழுது என்னவாயிட்டோம்? அவரோடு கூட நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்யணும்? புதிதான ஜீவன். இப்போ எனக்கு ஒரு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த சரீர பிரகாரமான ஒரு வாழ்க்கையை இஷ்டத்துக்கு மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். அந்த வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணுமா? என் பழைய மனுஷன் அவரோட கூட என்ன செய்யணும்? சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறேன். அப்போ பழைய மனுஷன், என் பழைய மனுஷன் என்ன செய்யணும்? சிலுவையில் அறையப்பட வேண்டும். அதை தான் வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 5வது அதிகாரத்தின் 24 அந்த வசனங்கள் நினைக்க 24, 25 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ நான் மறுபடியும் என் மாம்சத்தின் கிரியைகள் என்னுடைய எல்லா தேவனுக்கு பிரியமற்ற நான் சிலுவையில் அறைந்து நான் புதிதான ஜீவனோடு நடந்து கொள்ளணும். எப்படி நான் புதிதாக நடந்து கொள்ளணும்? ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே கர்த்தர் சொல்றாரு, உங்கள் மனம் புதிதாகணும். அது என்னுடைய சிந்தனைகளில் மாற்றணும். அதனால தான் கர்த்தர் சொன்னார், முந்தின நினைக்க வேணாம், பூர்வமான சிந்திக்க, சிந்தை மாறணும். பிலிப்பியர் 2:5 அழகாய் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலே காணப்பட கடவுது, அது இருக்க கடவுது. அப்போ கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவனை நான் மாறணும்னா அதுதான் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அப்படின்னா என்ன நடக்கணும்? புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் பழையவைகள் ஒளிந்து போகணும், புதிதாக்கப்படணும். அப்போ நான் என்னுடைய மனம் மறுரூபமாக்கப்பட வேண்டும், என் சிந்தை மாற்றப்பட வேண்டும். இந்த நாளில் நாம் முதலாவதாக தேவன் விரும்புகிறேன், என்னுடைய சிந்தையிலே மாற்றம் வர வேண்டும் என்று நாம் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, என் சிந்தையை மாற்றுங்க, என் மனம் புதிதாக்கப்படட்டும் ஆண்டவரே. மறுபடியும் இந்த பழைய வாழ்க்கை, மறுபடியும் பழைய காரியங்கள், மறுபடியும் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் அல்ல, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையாய் மாறணும். அதை தான் வேதம் அழகாய் சொல்கிறது. என்ன செய்யணுமா? இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி, மறுபடியும் இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரியே என்னுடைய வாழ்க்கை, உலக மனிதர்களே போலவே என்னுடைய நடத்தைகள் காணப்படும்னா என் வாழ்க்கை இன்னும் மாறலன்னு அர்த்தம். ஸோ ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்பது நல்லது, ஆனால் நம்ம ஒரு புதிய மனிதனாக பிரவேசிக்கலன்னா அது பிரயோஜனமே இல்லாதது. அப்போ நான் ஒரு புதிய மனிதனாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன செய்யணும்? பிரபஞ்சத்து ஒத்த வேஷம், தேவனுக்கு எது பிரியம்? நான் செய்கிறதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதா? உண்மையாகவே கர்த்தர் சந்தோஷப்படுறாரா அப்படின்னு பார்க்கணும். நன்மை செய்ய பழகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நான் நன்மைகளை செய்யும்படியாக என்னுடைய நான் செய்யக்கூடிய காரியம் நன்மையா தீமையான்னு நான் கேள்வி கேட்கணும். யதார்த்தமாக ஒருத்தரை பற்றி நம்ம அவதூறு பேசுகிறோம், அது நன்மையா தீமையா? தீமை, அவ்வளோதான். இப்படி சின்ன சின்ன காரியங்களையும் நம்ம ஒவ்வொன்றிலும் நன்மையை நாம் நாட வேண்டும். நான் செயல்படக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் அது நன்மைக்கு எதுவானதாக இருக்கணும்.
அதனால தான் கர்த்தர் சொன்னார் காயினை பார்த்து, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, இல்லாவிட்டால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். என்ன பிரச்சனை? சகோதரன் மேலே கொண்டிருந்த எரிச்சல், கோபத்தை நெகிழ்ந்து விட்டு உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்கிறதுக்கு ஏதுவான எரிச்சல் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் அவன் அதை கேட்கலை, அவன் அந்த ஆலோசனைக்கு செவி கொடுக்கலை. கடைசியில் என்னது? பொல்லாப்பு செய்கிறதுக்கான ஏதுவான எரிச்சல் தன் சகோதரனை கொலை செய்தது. அந்த சகோதரனுடைய ரத்தம் தேவனை நோக்கி பேசினது. கடைசியில் அவன் தேவ சமூகத்தை விட்டு எப்படி அவங்க தகப்பன் தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டானோ அதே போல காயினும் துரத்தப்பட்டான், அலைந்து திரிகிறவனாய் மாறினான். நம்முடைய வாழ்க்கை நன்மையான ஈவுகளினாலும் பூரண வரங்களினாலும் நிரப்பப்பட்டு உன்னதமானுடைய மறைவிலே இருந்து சர்வ வல்லுடைய நிழலிலே தங்கி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நன்மையை நீங்கள் சுதந்திரிக்க விரும்பினால், அலைந்து திரிகிற வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம் என்று நீங்கள் விரும்பினால், நன்மை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நன்மையாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய பார்வையில் நன்மையும் செம்மையுமானதை செய்கிறவர்களாக இருக்கணும். அடுத்ததாக கர்த்தர் சொல்கிறாரு, தேவனுடைய சித்தமும் பரிபூர்ண சித்தம், நன்மையும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று. நான் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தில் இருக்குதா, இல்லை என் சித்தத்தின் அடிப்படையில் இருக்குதா? தேவன் எதை விரும்புகிறாரோ அதை செய்கிற நபராய் நான் காணப்படுகிறேனா, எனக்கு எது சரியோ அதை செய்கிற நபராய் நான் காணப்படுகிறேனா? அப்போ இன்றைக்கி தேவனுடைய சித்தத்துக்கு நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய எல்லா வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாய் நாம் காணப்படுகிறோமா பார்க்கணும். அடுத்ததாக எபேசியர் 4:22-24 வரைக்கும். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். அடுத்ததாக கர்த்தர் சொல்கிறாரு, நாம் என்ன செய்யணுமா? முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே, அதான் கர்த்தர் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்னு சொன்னாரே, இதான் முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்குகிற இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனிதன், அந்த பழைய வாழ்க்கை, அந்த பழைய ஜீவியம், அதை கர்த்தர் சொல்கிறாரு, அதை நீ விடணும். அந்த வாழ்க்கையவே நீ வாழக்கூடாது அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ அந்த வாழ்க்கையை விட்டுட்டு நான் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும். வாசிங்க 1 பேதுரு 4:1-3 வரைக்கும். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். ஆமென். கர்த்தர் சொல்ல, ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் இருந்துச்சு. இந்த மாதிரியான வாழ்க்கை தான் நம்ம இஷ்டத்துக்கு பிரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி எப்படியெல்லாம் மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து கோபாக்கிறேன் பிள்ளைகள், எனக்கு என்ன பிடிக்குதோ அதன்படி வாழ்ந்தேன், எனக்கு எது சரியோ அதன்படி வாழ்ந்தேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும், துர் இச்சைகளை நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகர்தனை செய்து வந்தோம். அப்போ நான் என்ன செய்யக்கூடாது? மறுபடியும் அந்த வாழ்க்கையை நான் என்ன செய்யக்கூடாது? இனிமேல் வாழக்கூடாது, இனி அந்த வாழ்க்கையை நான் இருக்கக்கூடாது. அப்போ மனிதர்களை திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நான் இனிமேல் வாழக்கூடாது. அப்போ நான் என்ன செய்யணும்? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும். எபேசியரில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக மறுபடியும் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. அங்கே தெளிவாக பிசாசுக்கு இடம் கூடாதீங்க. எது நடக்குது? அப்போ நான் மறுபடியும் இந்த வசனமெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான், ஒன்றும் புதிய காரியம்லாம் கிடையாது. அந்த எபேசியரில் இருக்கக்கூடிய நமக்கு ஒன்றுமே புரியாத ஒரு கடினமான உபதேசம்லாம் இல்லை, ரொம்ப எளிமையான வார்த்தைகளை தான் சொல்லுது. பொய் சொல்லாதீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க? உண்மையை பேசுங்க, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க, உங்கள் எரிச்சலுக்கு இடம் கொடுக்காதீங்க, திருடாதீங்க, மற்றவர்களுடைய காரியங்களை பிறனுக்குள்ள யாதொன்றும் என்ன செய்யாது? இச்சியாது இருப்பாயாக. அதை சொல்கிறாரு. கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க,
கெட்ட வார்த்தையில் பேசாதீங்க. தேவனுக்கு முன்னாடி நல்ல காரியங்களை பேசுங்க. பக்தி விருத்திக்கு ஏதோ நல்ல வார்த்தை ஒன்று அதை பேசுங்க. ஏன்னா ஏன் இது ரொம்ப முக்கியம்? ஆவியானவரை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களே, இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவரை துக்கப்படுத்தாதீங்க. ஒருவருக்கொருவர் மன்னிங்க. கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், துர்க்குணம் இதெல்லாம் உங்களை விட்டு நீங்கணும். ஸோ ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா தேவன் உங்கள் வாழ்க்கையில் புதியதை செய்ய போகிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை தேவன்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா நீங்களும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் மாற வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கு மாறுறீங்களோ அந்த அளவுக்கு தான் தேவனிடத்துலேருந்து நீங்கள் புதிய காரியங்களை எதிர்பார்க்க முடியும். ஸோ கர்த்தர் தெளிவாக சொல்லிட்டார், நீ முந்தினவைகளை நினைக்கவும் கூடாது, பூர்வமனையில் சிந்திக்கக்கூடாது. இனி உன் வாழ்க்கையில் அது இருக்கக்கூடாது. அப்போ தான் நான் என்ன செய்ய முடியும்? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்போ வாசிங்க ஏசாயா 43:10-13 வரைக்கும். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து இரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? முதலாவதாக இந்த புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போறேன்னு சொன்ன கர்த்தர் என்ன செய்ய சொன்னார்னா, முந்தினவைகளை நீ நினைக்கக்கூடாது, பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். அப்போ நம்ம பார்த்தோம், நம்முடைய முந்தின வாழ்க்கைகளை விட்டுட்டு நம்ம வெளியே வந்துடணும். பூர்வமான காரியங்களை மறுபடியும் நம்முடைய பழைய காரியங்களை, பழைய குப்பைகளை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி அவைகளை அப்புறப்படுத்தி நம்ம புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொண்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டு நாம் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டோம் என்று உணர்ந்தவர்களாக நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து நல்ல வழி என்று பார்த்து அதிலே நம்ம நடக்க வேண்டும். முதலாவது நம்ம வாழ்க்கை மாற்றமடைய வேண்டும், நம்முடைய வார்த்தைகள் மாற்றமடைய வேண்டும், நம்முடைய நடத்தைகள் மாற்றம். நாம் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறோம் என்ற அந்த உணர்வோடு கூட நாம் என்ன செய்யணும்? ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், நான் உன் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அது உங்களுடைய பொருளாதாரத்திலையா இருக்கலாம், உங்களுடைய சரீர சுகத்திலையா இருக்கலாம், உங்கள் குடும்பத்தின் காரியங்களாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளின் காரியங்களில் இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலத்தின் காரியங்களில் இருக்கலாம். எல்லாவற்றிலும் கர்த்தர் கட்டாயமாய் புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஆனால் அந்த புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸோ புதிய காரியத்தை செய்வென்று சொன்ன கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறார்? அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் மகத்துவமுள்ள ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் சொல்கிறார், நான் எப்படிப்பட்ட தேவன், இந்த நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அப்போ பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்மையும் அவருடைய சாட்சி என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு முன் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகரே கிடையாது. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களுக்கு இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் ஒருவனும் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாள் உண்டாகிறதற்கு முன்னும் நான் இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? இதெல்லாம் எக்ஸ்பிளைன் நான் பண்ண விரும்பலை, டைம் இல்லை. ஆனால் ஒரு எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், நாம் ஆராதிக்கிற தேவன் தான் ஆதி முதற்கொண்டு அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக தேவர்களும் கர்த்தாக்களும் உண்டாயிருந்து ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருந்தாலும் அவைகள் நமக்கு ஒரே தேவன் உண்டு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவர். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தர், சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற ஒருவர் தான் நம்முடைய தேவனும் நம்முடைய தகப்பனுமாய் இருக்கிறார். ஸோ நம்முடைய தேவன் யார் என்று நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அந்த தேவன் எனக்காக என்ன செய்ய முடியும் என்பதை, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எதை ஒன்றும் அவர் சொல்றார், நான் செய்கிறத யார் தடுக்க முடியும்? ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுக்காக வாக்கு பண்ணதை கர்த்தர் செய்வார். ஒருவேளை யோசிக்கலாம், இந்த காரியம் எனக்கு தடையா இருக்குது, அந்த காரியம் எனக்கு தடையா இருக்கிறது, அந்த நபர்கள் எனக்கு எதிராக நிற்கிறார்களே, இவர்களை தாண்டி வர ஒன்றுமே கிடையாது. தேவன் நினைச்சா என்ன வேண்டுமானாலும் செய்வார், எதை வேண்டுமானாலும் செய்வார்.
ஒரே கீழ்காற்றை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியையும் உண்டாக்குவார். அதே கீழ்காற்றை புறப்பட பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காடையையும் அனுப்புவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் தான் நினைப்பதை செய்யக்கூடியவர். நான் சொன்னேன், நான் செய்வேன். நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஒருத்தனாலையும் தடுக்க முடியாது. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிற காரியமாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்காக செய்ய நினைத்ததை ஒருவனும் தடுப்பதில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவனை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் தான் சொன்னதை செய்கிறவர். செய்ய முடியுமோ என்று சந்தேகப்படுகிறவர் அல்ல. அப்போ அவர் செய்ய வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர் எப்படிப்பட்ட தேவனாய் நமக்கு இருக்கிறாராம். அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தர். அவர் தன்னை அடையாளப்படுத்துகிறார். இன்றைக்கு அந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரே, அந்த தேவன் எனக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறேன் என்பதை அவர் சொல்லுகிறார். நான் எப்படிப்பட்ட தேவன்? பரிசுத்தராகிய கர்த்தர். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை குறித்த ஒரு வாஞ்சை இருக்கணும். ஏன்? அந்த கர்த்தர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. உண்மைதான். எப்போ மகிமை வருகிறது? தேவனுடைய பரிசுத்தம் இருக்கிற இடத்துல. அதனால தான் கர்த்தர் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே உலாவுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரம், உங்கள் பழைய மனிதன் எல்லாவற்றை களைந்து போட்டு நீங்கள் மெய்யான நீதியையும் பரிசுத்தத்தையும் தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொண்டவர்களாய் நீங்கள் புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனெனில் அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்பட வேண்டும். நாம் பாவம் செய்கிற பொழுது தேவ மகிமை இழந்து போகிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா வெறுமைகள், எல்லா தோல்விகள், இந்த வருடத்திலே நீங்கள் கண்ட எல்லா கண்ணீர்களையும் கர்த்தர் துடைக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் வீட்டிலே வர விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்குள்ளாய் வர விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாய் வர விரும்புகிறார். இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் வந்து அவனோடு என்ன பண்ணுவேன்?